வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மியான்மர் படகிலிருந்து காப்பாற்றப்பட்ட 32 வெளிநாட்டு பிரஜைகள் கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதி. உயிரிழந்த 98 பேர் கடலில் வீசப்பட்டதாக தகவல். நாட்டில் குறுகிய நோக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 84 பேர் பலி. மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சாம்பியனை தீர்மானிப்பதற்காக மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் பலத்த போட்டி. கிழக்கு கடற்கரையிலிருந்து 250 கடல் மைல் தொலைவில் நிர்கதியான மீனவர்களில் 98 பேர் உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. காப்பாற்றப்பட்ட 32 வெளிநாட்டவர்களும் இன்று பகல் கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் கடற்படையின் விசேட படகின் மூலம் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இன்று பகல் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட இவர்கள் மியான்மர் பிரஜைகள் என கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். இவர்கள் பயணித்த படகில் 130 பேர் இருந்ததாக காலி பிரதேசத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்கள் பயணித்த படகில் இருந்தவர்களுள் 98 பேர் உயிரிழந்தமை தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மியான்மர் பிரஜைகளுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக மாளிகாவில் அஸ்டஜி தேரர் அங்கு சென்றிருந்தார். இவர்கள் மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் எல்லையை சேர்ந்தவர்கள். அனைவரும் முஸ்லிம் இனத்தவர்கள். மியான்மர் பிரஜைகள் என்ற போதிலும் படகில் வந்த 130 பேரும் முஸ்லிம்கள் ஆவர். தாய்லாந்துக்கு சென்று மலேசியாவிற்கு பயணிக்கும் நோக்கில் இவர்கள் 25 நாட்கள் பயணித்துள்ளனர். எனினும் அவர்களது எண்ணம் நிறைவேறாமல் போயுள்ளது. 25 நாட்களுக்காக கொண்டு வரப்பட்ட பொருட்களும் உணவு வகைகளும் முடிந்ததால் உணவின்றி தவித்துள்ளனர். இதனால் இவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முயற்சித்துள்ளனர். அந்த பயணமும் தோல்வியடைந்ததால் படகில் இருந்து சுமார் 98 பேர் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்களின் சடலங்களை கடலில் எறிந்து எஞ்சிய 32 பேரே தற்போது வந்துள்ளனர். இவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கவில்லை என கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். இவர்களில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருந்ததாகவும் காப்பாற்றப்பட்டவர்களில் சிறு பிள்ளை ஒன்றும் அடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரையிலிருந்து சுமார் 230 கடல் மைல் தொலைவில், அதாவது காலையிலிருந்து 360 கடல் மைல் தொலைவில் கிழக்கு திசையில் கப்பல் ஒன்று உள்ளதாகவும் அதில் உள்ளவர்களை காப்பாற்றுமாறும் தகவல் கிடைத்தது. நாம் 15ஆம் திகதி 11 மணி அளவில் புறப்பட்டோம். நேற்று, அதாவது 16ஆம் திகதி பகல் 12:40 அளவில் நாம் அந்த கப்பலை கண்டுபிடித்தோம். 2:30 அளவில் கப்பலை நெருங்கினோம். நாம் கப்பலை அடைந்த போது அங்கு சுமார் 30 பேரை காண முடிந்தது. எழுந்து நிற்பதற்கு முடியாத அளவு அவர்கள் கவலைக்கிடமான நிலையில் காணப்பட்டனர். காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்கள் சிகிச்சைகளுக்காக கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். 32 வெளிநாட்டு பிரஜைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஷெல்டன் பெரேரா தெரிவித்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 6 பேரது நிலை கவலைக்கிடமாக இருந்தது. உணவு மற்றும் நீர் கிடைக்காமையினால் இவர்கள் நோய்வாய்ப்பட்டதனை அவதானிக்க கூடியதாக இருந்தது. தற்போது அவர்களது உடல் நிலை தேறி வருகிறது. சட்ட வைத்திய நடவடிக்கைகளை அடுத்து அநேகமாக அனைவரையும் நாளை காலை காலி துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்க முடியும் என நினைக்கின்றேன். கிழக்கு கரையிலிருந்து சுமார் 250 கடல் மைல் தொலைவில் படகொன்றில் வெளிநாட்டவர்கள் சிலர் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக அந்த படகிலிருந்து உயிர் தப்பிய மியான்மர் பிரஜையிடமிருந்து கடற்படையினருக்கு தகவல் கிடைத்தது. சுதுபேபி 2 என்ற மீன்பிடி படகிலிருந்து மீனவர்கள் குறித்த மியான்மர் பிரஜையை காப்பாற்றியிருந்தனர். இந்திர கோளாறு காரணமாக 2 மாதங்களும் 5 நாட்களும் இலங்கையிலிருந்து சுமார் 200 கடல் மைல் தொலைவில் இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முயற்சித்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். காப்பாற்றப்பட்ட 32 பேரையும் மியான்மர் தூதரகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்துள்ளார். மியான்மருக்கான இலங்கை தூதுவர் HRPS இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இரண்டாவது குழுவினரை அவ்வாறு இலங்கைக்கு வந்துள்ளனர். எனினும் உத்தியோகபூர்வமாக இலங்கையில் உள்ள மியான்மர் தூதரகமோ இலங்கை அரசாங்கமோ எமக்கு இதுவரை தகவல் வழங்கவில்லை. அதேபோன்று மியான்மர் அரசாங்கமும் எமது தூதரகத்துக்கு இதுவரை அறிவிக்கவில்லை. அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சும் அறிவிக்கவில்லை. ஆனால் ஒன்றை கூற வேண்டும், இவர்களை மியான்மருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை மேற்கொண்டுள்ளது. நிச்சயமாக மியான்மர் அரசாங்கம் அவர்களை பொறுப்பேற்கும்.
உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. நடந்த சம்பவம் தொடர்பில் உத்தியோகபற்ற முறையில் நாம் அறிவோம். கண்டி கட்டுகஸ்தோட்டை பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 250 அறநெறி பாடசாலை மாணவர்கள் இன்று முற்பகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கடுகஸ்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடுகஸ்தோட்டை வேகிரிய விகாரையின் அறநெறி பாடசாலை கல்வி நடவடிக்கைகளின் போது மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குளவிக்கோட்டுக்கு இலக்கான 86 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக கடுகஸ்தோட்டை வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் குறிப்பிட்டார். சில மாணவர்கள் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். காயமடைந்தவர்களில் 2 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியர் மேலும் கூறினார். நாட்டில் தற்போது நிலவும் குறுகிய நோக்கங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என மாத்தறையில் இன்று உரையாற்றிய போது ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மாத்தறை ரசந்தென்னிய மஹிந்த ராஜபக்ச வித்தியாலயத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி பாடசாலையின் வகுப்பறைகளை பார்வையிட்டார். 250 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த பாடசாலையில் தரம் 6 முதல் தரம் 13 வரை கல்வி கற்க முடியும். பாடசாலையின் மாணவர் தலைவர்களுக்கு ஜனாதிபதி சின்னங்களையும் சூட்டினார். பிரதம சிஷ்ய நாயக நாயகாவன்ட்டு பிள்ளைகளுக்கு முன்னால் பெற்றோர்களை விமர்சிப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. பிள்ளைகள் இருக்கும் போது பெற்றோர்களை விமர்சித்தால் பெற்றோர் மீது பிள்ளைகள் வைத்திருக்கும் மரியாதை குறையும். பின்னர் இந்த பிள்ளைகள் ஒழுக்கமற்ற ஒரு குழுவாக மாறுவார்கள். அதே போன்று உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் உங்கள் தாய்நாட்டை பற்றி குறை கூறாதீர்கள். உங்கள் பிள்ளைகளின் மனதில் தாய்நாட்டை பற்றி சிறந்த எண்ணங்களை விதையுங்கள். கல்வியின் மூலமாக நாங்கள் சிறந்த மனப்பாங்குகளை வளர்க்க முடியும் என நான் நம்புகின்றேன். நாட்டில் தற்போது நிலவும் குறுகிய நோக்கங்கள் நிறுத்தப்பட வேண்டும். வெள்ளவாய பிரதேசத்தை நேற்று மாலை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. வல்லவாய தென்னுள்ள பகுதியில் வீசிய கடும் காற்றினால் சுமார் 30 வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் சேதமடைந்துள்ளன. இதில் 10 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுத்ததாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். வவுனியா, நெடுங்கேணி, புளியங்குளம், மாங்குளம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழையால் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளன. அறுவடைக்கு 1 வாரம் எஞ்சியிருந்த நிலையில் வாவிகள் பெருக்கெடுத்ததால் விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை புத்தள கதிர்காம்பம் வீதியில் நேற்று சிவப்பு மழை பெய்துள்ளது. இதேவேளை பகல அப்ரக பகுதியிலும் வெள்ளை நிற தும்பு கலந்த மழை பெய்துள்ளது. சிறந்தை கூடு போன்று விழுந்தது. அருகில் சென்று பார்த்தபோது சிறந்தை கூடை விட நீளமாக இருந்தது. சற்று வித்தியாசமாக இருந்ததால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சந்தனவிற்கு அறிவித்தோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட் செயற்திட்டத்தில் இதுவரையில் நாட்டில் உள்ள பலரும் பதிவு செய்துள்ளனர். மதவாச்சியிலிருந்து யூ ரிப்போர்ட்டிற்காக தம்மை பதிவு செய்து கொண்ட சந்திரா குமார தயாரத்ன இன்று எமக்கு இந்த செய்தியை வழங்கினார். தமது பிரதேசத்தில் உள்ள குளமொன்றிலிருந்து நீர் விரயமாவதன் காரணமாக மக்களும் செய்கையாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலான தகவல்களை அவர் வழங்கியுள்ளார். சந்திரகுமார தயாரத்ன போன்று நீங்களும் யூ ரிப்போர்ட்டராக இணைந்து எங்களுடன் செய்திகளையும் அவை தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட் செயற்திட்டத்தில் இணைந்து கொள்ள www.newsfirst.lk யூ ரிப்போர்ட் என்னும் இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். பலாங்குடை, இலுக்க மற்றும் எந்தக்கிளையாய கிராமங்களை இணைக்கும் பெட்டி பாலம். அந்த பாலத்தின் தற்போதைய நிலைமை குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அண்மையில் அங்கு சென்றிருந்தனர். ஆற்றை கடப்பதற்காக இந்த ஊர் மக்கள் மேற்கொள்ளும் இந்த முயற்சி மிகவும் ஆபத்தானது. இரண்டு மாவட்டங்களில் அமைந்துள்ள பலாங்கொடை மற்றும் தனமன்வில பிரதேச செயலகங்களின் எல்லையாக வலவே ஆறு அமைந்துள்ளது.
இந்த பிரதேச மக்கள் பலவே ஆற்றை கடக்கும் விதம் வியப்புக்குரியது. இரத்தினபுரி மாவட்டத்திற்கு சொந்தமான இலுக்க பிரதேசத்தையும் மொனராகலை மாவட்டத்திற்கு சொந்தமான அந்தகலயாய பிரதேசத்தையும் இணைக்கும் கருவியாக செயற்படுவது இந்த பொருளே. ரத்தினபுரி மற்றும் மொனராகலை ஆகிய 2 மாவட்டங்களையும் சேர்ந்த பல கிராமங்களின் மக்களுக்கு இது மிகவும் குறுகிய வீதியாகும். இவ்வாறு ஆற்றை கடக்காவிட்டால் அவர்கள் மேலும் 15 மைல்கள் பயணிக்க நேரிடும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாடசாலை மாணவர்கள் மாத்திரமல்லாது அரசு ஊழியர்களும் பலவே ஆற்றை கடந்து செல்லும் காட்சிகள் நமது கேமராக்களில் பதிவாகின. இந்த பயணம் மிகவும் ஆபத்தானது என்ற போதிலும் மாற்று வழிகள் இல்லாததால் மக்கள் இதற்கு பழக்கப்பட்டுள்ளனர். කොච්චර කාලෙකින්ද මෙහෙම ඒගොල්ලෝ යන්නේ මේක ඉතින් මේකට ආපු දවස් ඉඳලා මේකට වැඩි අන්තයක් යන්නේ මේකෙන් තමයි දවසකට කී දෙනෙක් විතර යනවද මෙතන දවසකට කිව්වොත් නම් දන්නේ නැහැ ඔය දැකියා කාර්යය තමයි ඔව් වාහන විතර ඒගොල්ලෝ කරගන්න வாகனம் ஒன்று பயணிக்கக்கூடியவாறு இங்கு பாலம் நிர்மாணிக்கப்பட்டால் பலருக்கு பல வகையில் நன்மை கிட்டும். இது வருமானம் வரக்கூடிய பகுதி. வாகனம் ஒன்று பயணிக்கும் என்றால் நாட்டிற்கு வருமானம் அல்லவா? මේකයි මිනිහල්ලගේ වල නතර වෙලා හිටියා. කියලා ළමයි කියන්න බැරි වුණා. මේ භාග්‍යවත්. මේකේ වතුර මීට වඩා වැඩි වෙනවද ගමේ? වැඩි වෙනවා මේ මීටර් මෙහාට ඉතිලා මේකේ. ඉස්කෝල ළමයි කී දෙනෙක් විතර යනවද මේක සමන්? 50ක් විතර යනවා. ඉස්කෝල දෙකකට යනවානේ. ඉස්කෝල දෙකකට. ගමන් ගිහලා ගල්පති ආයයි දෙකට යනවා. මේක අනතුරු එහෙම වෙලා නැද්ද? ආ ඒවන. ඔය මගේ අතට ඉතිවි. ඔය පෙට්ටියට අහුවෙලා பெட்டி பாலத்தில் பயணிப்போர் தினந்தோறும் அனுபவிக்கும் கசப்பான அனுபவங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரையும் விட்டு வைக்கவில்லை. வாழ்வதற்கு சிறந்த இடம் என்று கூறுகின்றனர். எங்களுக்கு தான் பாதிப்பு. பொருட்களின் விலை உயர்வை பாருங்கள். இந்த பெட்டியின் மூலம் பொருட்களை கொண்டு செல்ல முடியுமா? யாரை குறை கூறுவது என எனக்கு தெரியாது. இந்த பாலத்தை நிர்மாணித்து தருமாறு நாம் கூறுகின்றோம். வேறு எதுவும் தேவையில்லை. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்காக இம்முறை போட்டியிடவுள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி திறந்த வலலியத்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் அண்மையில் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சுயாதீன சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சட்டத்தரணி நீல் ரூபசிங்க கூறுகின்றார். මේකේ දෙපැත්තක් තියෙනවා. එක පැත්තක් තමයි අදාළ අපේක්ෂකයා ආණ්ඩුව විසින් ඉදිරිපත් කරලා තියෙන இதில் 2 பக்கங்கள் உள்ளன. குறித்த வேட்பாளர், அதாவது அரசாங்கத்தினால் மிகவும் தெளிவாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவி பெற்றுக் கொள்வதற்காக உதவிகளை கோரி வருகிறார். ரணில் விக்ரமசிங்கவும் அண்மை காலம் முழுவதும் அரசாங்கத்தின் முதுகை சொரிந்து விடுவதை போன்று செயற்படுவதை நாம் கண்டோம். அதற்கான புதிய உதாரணம் கிடைக்கப் போகின்றது என நாம் நம்புகிறோம். காரணம் என்னவென்றால், கடந்த காலத்திலும் அரசாங்கத்திற்கு தேவையானவற்றை ரணில் விக்ரமசிங்கே செய்திருந்தார். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய சட்டத்திறனிகளின் வாக்குகளையும் வலலியத்தவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான பிரயத்தனத்தில் ரணில் விக்ரமசிங்கே ஈடுபடுவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. යම් විදියකින් එක්සත් ජාතික පක්ෂය හා බැඳිච්ච නීතිඥවරුන්ගේ ඡන්දය වරලියද්ද මහත්මයාට ලබා දෙන්න උනන්දු වෙනවා නම් අපි ඒක පැහැදිලිව දකිනවා.